நான் முதல்ல என்ன தெளிவுபடுத்த விரும்புறேன்னா, நான் சுற்றுச்சூழல் அணி மாநில செயலாளர் அப்படிங்கிற அந்த பொறுப்புல நான் இன்டர்வியூக்கு வரல. இத தெளிவுபடுத்த விரும்பியிருக்கேன். நீங்க ஜூன் 13ஆம் தேதி அந்த பதிவை போட்டிருந்தாலும் நேற்றெல்லாம் சிலர் அதை எடுத்து பகிரும்போது கட்சி ரீதியா உங்களுக்கு எதுவும் அழுத்தம் தராங்களா? ஏன் இந்த மாதிரி பதிவு போட்டீங்க அப்படின்ற மாதிரி எதுவும் கேள்விகள் வருதா? கழகத்திற்கும் ஒரு சுற்றுச்சூழல் சேர்ந்த ஒரு அட்வைஸ் ஒரு தேவைன்னா அதையும் சுட்டிக்காட்ட சுற்றுச்சூழல் அணிக்கு பொறுப்பு இருக்கிறதுன்னு சொல்லியிருப்பார். ஸோ சுற்றுச்சூழல் அணியுடைய செயலாளர்ங்கிற முறையில இன்னைக்கு நான் இருக்கிறேன், நாளைக்கு இன்னொருத்தர் இருப்பாங்க. நீங்க திருச்சிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெரம்பலூர், அரியலூர் மாவட்டங்கள்ல வறண்ட பகுதியா இருக்கக்கூடிய மாவட்டங்கள் இருந்து நீங்க பூமிகளை எடுத்து அங்கேயே ஒன்றை உருவாக்குறீங்கன்னு சொன்னா அங்க பெரிய எதிர்ப்போ பெரிய பிரச்சனையோ அங்க வரப்போறது இல்லை. ஆனா நீங்க காவேரி டெல்டால போய் ஒரு 1000 ஏக்கர் பூமி எடுத்து நான் ஒண்ணு பண்ண போறேன்னு சொன்னா அங்க மிகப்பெரிய பிரச்சனை வரத்தான் போகிறது. இனிமே புதுசா ஒரு இடத்தை கண்டறியணும்னா அதுக்கு நாள் ஆகும், இன்னொரு 10 வருடங்கள் பிடிக்கும்ல அண்ணாமலை எல்லாம் சொல்றாரு. திரு அண்ணாமலை அவர்கள் தமிழ்நாட்டு முன்னேற்றத்தை பற்றி இப்ப கோலப்பட்டு கொண்டு இருக்கிறார்களா? பரவாயில்லையே. இதெல்லாம் ஒரு 3 மாசத்துக்கு முன்பு பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கும் பொழுதெல்லாம் அவங்களுக்கு எல்லாம் தெரியலையா? அப்ப அங்க ஏர்போர்ட் வரல, வேற ஒரு தொழிற்சாலை வந்தா அது சரியா அப்படின்ற ஒரு கேள்வியும் வருது இல்லையா? அப்ப இது எந்த நோக்கத்துக்காக இந்த திட்டத்தை ரத்து பண்ணாங்க, இதுக்கு பின்னாடி என்ன அரசியல் என்ற கேள்வியும் வருது. இல்ல, அது என்னுடைய தனிப்பட்ட கருத்து கேட்டீங்கன்னா, விவசாயிகளுக்கு பூமியை திருப்பி கொடுத்து விட வேண்டும். 1 ஏக்கரா 1.5 ஏக்கரா பூமியை வச்சுக்கிட்டு அந்த விவசாயி எனக்கு இங்க விமான நிலையம் வேண்டாம்னு சொன்னா அது முன்னேற்றத்திற்கு எதிரான விஷயம். ஆனா வசதி படைத்தவர்கள் மெட்ரோவை மயிலாப்பூர் வழியா கொண்டு வராதுன்னு சொன்னா அது நியாயமான ஒரு விஷயமாக பார்க்கக்கூடிய போக்கு தான் மிகவும் வலியை கொடுக்கக்கூடியது. நியூஸ் கபே டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நமது சிறப்பு நேர்காணலுக்கு சிறப்பு விருந்தினராக திமுகவின் சுற்றுச்சூழல் அணி செயலாளர் கார்த்திகேய சிவசேனாபதி அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்போம். சார் வணக்கம். சார் வணக்கம்ங்க. நான் முதல்ல என்ன தெளிவுபடுத்த விரும்புறேன்னா, நான் சுற்றுச்சூழல் அணி மாநில செயலாளர் அப்படிங்கிற அந்த பொறுப்புல நான் இன்டர்வியூக்கு வரல. நான் வந்திருக்கிறது தனிப்பட்ட முறையில், அதாவது ஒரு சுற்றுச்சூழல் ஆர்வலராக சுற்றுச்சூழலை பேணி பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக அந்த முக்கியத்துவத்தில் தான் அந்த போஸ்டர் எழுதியிருந்த. நீங்க அதை பேஸ் பண்ணி தான் இன்டர்வியூ கூப்பிட்டுருக்கீங்க. நான் என்னோட அலுவலகத்தில் நான் இருக்கங்காட்டி பின்னாடி இருக்கக்கூடிய படங்கள் தந்தை பெரியார், அறிஞர் அண்ணா, கலைஞர், தலைவர் படங்கள் எல்லாம் இருக்கிறது. ஆனால் நான் சுற்றுச்சூழல் அணியின் மாநில செயலாளர் என்ற முறையில் இந்த நேர்காணலுக்கு நான் வரவில்லை. தனிப்பட்ட முறையில ஒரு சுற்றுச்சூழல் ஆர்வலரா இல்ல, நீங்க சேனாபதி காங்கேயம் கால்நடை ஆராய்ச்சி மையத்தின் அறங்காவலர்னு இது தெளிவுபடுத்த விரும்பிடுறேன். ஓகே, நீங்க உங்களுடைய அந்த பதிவுலயுமே குறிப்பிட்டிருந்தீங்க, ஒரு டிஸ்க்ளைமர் போட்டிருந்தீங்க. இந்த பதிவு ஆசிரியர்களுடைய ஒரு தனிப்பட்ட நிறுவனத்தையோ கட்சியையோ சார்ந்தது கிடையாது அப்படின்றத குறிப்பிட்டிருந்தீங்க. இருந்தாலும் அதை எத்தனை பேர் கவனிச்சாங்கன்னு தெரியல. நிறைய பேர் அதை ஒரு கட்சி தொடர்புடைய கட்சியினுடைய நிர்வாகியா அந்த பதிவை எடுத்து சோசியல் மீடியாக்கள்ல பரப்பிட்டு இருக்கிறத நீங்க கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல, அத பத்தி ஒன்னும் பிரச்சனை கிடையாதுங்க. அதாவது நம்ம ஒன்னும் தவறான விஷயமோ இல்ல சமூக நீதிக்கு எதிராகவோ திராவிட சித்தாந்தத்துக்கு எதிராகவோ தந்தை பெரியார், அறிஞர் அண்ணா, கலைஞர் அவங்களுடைய கொள்கைக்கு எதிராகவோ ஒரு விஷயத்தை நான் பேசல. இதே கலைஞர் அவர்கள் திருக்குறளுக்கு விளக்கம் எழுதியிருக்கிறாங்க. அந்த விளக்குறையில பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதலை பற்றி கலைஞர் அவர்கள் என்ன எழுதியிருக்கிறாங்கன்னு எடுத்து பார்த்தாலே தெளிவர். சோ யாரும் திராவிட முன்னேற்ற கழகமோ கலைஞரோ தலைவரோ யாரும் சுற்றுச்சூழலுக்கு எதிரானவர்கள் கிடையாது, விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்துக்கு எதிரானவர்கள் கிடையாது. ஆனா இந்த விஷயத்தில் என்னுடைய பதிவு தான் அந்த பதிவை நான் போட்டிருந்தேன். சார், முதல்ல இந்த பரந்தூர் திட்டம் ரத்து அப்படின்றத தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் அறிவிச்சிருக்காரு. இந்த அறிவிப்பை நீங்க முதல்ல எப்படி பாக்குறீங்க? ஒரு தனிப்பட்ட சுற்றுச்சூழல் ஆர்வலராகவே இதுக்கு நீங்க பதில் சொல்லலாம். அந்த பரந்தூர் பகுதி விவசாயிகள், பொதுமக்கள், சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் எங்கெங்கயோ இருந்து இந்த சுற்றுச்சூழல் அந்த பகுதியை பாதுகாக்க வேண்டும் என்று குரல் கொடுத்தவர்கள் அவர்கள் நிராகரிக்கப்பட்டிருப்பதாகத்தான் பார்க்கின்றேன். அவர்களுக்கு கிடைச்ச ஒரு அங்கீகாரமாக, அதாவது ஒவ்வொரு காலகட்டத்துல ஒவ்வொரு தேவைகள் இருக்கிறது. இப்ப நீங்க 50 வருஷத்துக்கு முன்னாடி, 60 வருஷத்துக்கு முன்னாடி, 100 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ் சமுதாயம் மிகப்பெரிய பிரச்சனையில், இக்கட்டில், உணவுக்கே பெரிய பிரச்சனையாக, வேலை வாய்ப்புக்கு மொரீஷியஸ் போறது, வெளிநாடுகள் போய் கூலி தொழிலாளியாக மலேசியா போனது, சிங்கப்பூர் போனது, இப்படி எத்தனையோ நாடுகளுக்கு போனது நமக்கு தெரியும். அப்படி இருந்த ஒரு சூழல்ல இன்னைக்கு எவ்வளோ அன்னைக்கு அப்ப
நீங்க சுற்றுச்சூழலை பற்றியோ நீங்க வந்து சுற்றுச்சூழல் கெட்டு போவதை பற்றியோ பேசக்கூடிய நிலைமையில் நம்ம இல்ல. வீடு தீப்பூச்சு எரியிற நிலைமையில் இருக்கும் பொழுது நீங்க வந்து அதை பத்தி எல்லாம் கவலைப்பட முடியாது. முதல்ல நீங்க உணவு கொடுக்கணும், நீங்க கல்வி கொடுக்கணும், வேலை வாய்ப்பினை கொடுக்கணும். சோ இதுல தான் ஒர்க் பண்ணோம். நீங்க 1980 90களுக்கு மேல் 2000க்கு மேல நீங்க வந்து எல்லா விஷயங்கள்லயும் வந்து ஒரு குடும்பமா இருந்தா கூட, நீங்களா இருந்தாலும் நானா இருந்தாலும் நம்மளுடைய வயிறு நம்பாம நம்ம வந்து சுற்றுச்சூழலை பேணி பாதுகாக்கிறதை பற்றி, நம்ம தொல்காப்பியத்தில் ஐந்திணைகளை பற்றி என்ன சொல்லி இருக்கிறது, சங்க இலக்கியத்தில் சுற்றுச்சூழலை பற்றி என்ன இருக்கிறது, திருக்குறளிலே திருவள்ளுவர் வந்து சுற்றுச்சூழலை பேணி பாதுகாப்பதை பற்றி என்ன சொல்லி இருக்கிறார் எல்லாம் பேச முடியாது. இப்ப பசிச்சுதுன்னு வைங்களேன் உங்களுக்கு எனக்கும். அப்போ எப்போ அந்த பசி நீக்கப்படுகிறதோ, எப்போ உங்களுக்கு வந்து உங்களோட பேசிக் ஃபுட், க்ளோத்திங், ஷெல்டர் எல்லாம் கிடைச்சு அப்புறம் தான் நீங்க சுற்றுச்சூழலை பற்றி பேச முடியும். சோ அப்படி பேசிய ஒரு பலன் சமுதாயம் தான் இந்த தமிழ் சமுதாயம். தொல்காப்பியத்தில் வந்து 3000 வருடங்களுக்கு முன்பே பேசிய ஒரு உயர்ந்த குடி இந்த தமிழ் குடி. ஆனா அதற்கு பிறகு பல்வேறு காரணங்களாலே நம்ம வந்து நம்மளுடைய அடையாளங்களை இழந்து, மொழியை இழந்து, நம்மளுடைய லிட்ரேச்சரை இழந்து, வேலை வாய்ப்பினை இழந்து, பொருளாதார ரீதியாக மிகவும் நசுக்கப்பட்டு மோசமான நிலையில் இருக்கும் பொழுது வந்ததுதான் இந்த திராவிட இயக்கம். அதற்கு பிறகு அந்த 100 வருட காலத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை இந்த திராவிட இயக்கம், இன்னும் சொல்ல போனா டோனி பிளேர் இன்ஸ்டிடியூட் ஃபார் கவர்னன்ஸ்னு சொல்லிட்டு யூகேல ஒரு அமைப்பு இருக்கிறது. அந்த அமைப்பு வந்து ஒரு ஆராய்ச்சி செய்கிறார்கள். உலகம் முழுவதும் எந்த அரசியல் சித்தாந்தம் மிகவும் முக்கியமான ஒரு சித்தாந்தம்னு சொல்லி அவங்க ஆராய்ச்சி பண்றாங்க. இப்ப டெமோக்ரஸியில வந்து சோசியலிசமா, லெப்டா, ரைட்டா, சென்டரா, இல்ல மொனார்கியா, இல்ல டிக்டேட்டர்ஷிப்பா, இந்த மாதிரி ஆராய்ச்சி பண்ணும் பொழுது அவர்கள் ஒரு 27 பேஜ் ரிப்போர்ட்டை கொடுத்திருக்காங்க. அந்த ரிப்போர்ட்ல என்ன சொல்றாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, 1960 இருந்து 2011 வரைக்கும் அந்த ஆய்வை பண்ணிட்டு, இந்திய நாட்டிலே, தென்னிந்தியாவிலே, தமிழ்நாட்டிலே ஒரு கிராண்ட் ஓல்டு மேன் பெரியார்னு ஒருவர் வந்து ஒரு சித்தாந்தத்தை உருவாக்கினார். அவருடைய சீடர் அறிஞர் அண்ணா அவர்கள் வந்து மிக அற்புதமாக அந்த திட்டங்களை அமல்படுத்தி, அதற்கு பிறகு கலைஞர் கருணாநிதி என்ற ஒருவர், அதற்கு பிறகு எம்ஜி ராமச்சந்திரன் என்ற ஒருவர், அதற்கு பிறகு அம்மையார் ஜெயலலிதா, இப்படி இந்த ஸ்டடியை கொண்டு வந்து முடிக்கிறாங்க. முடிச்சுட்டு 5 கட்ட வறட்சியை ஒரு நீர் பற்றாக்குறை உள்ள மாநிலத்திலே ஒரு சாதனையை பண்ணியிருக்காங்க. இந்த மாடல் ஆஃப் கவர்னன்ஸ் தான் சப்சஹாரன் ஆப்பிரிக்காவுக்கு கொண்டு போகணும்னு சொல்லி சொல்றாங்க. சோ அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு திட்டம் தான் இந்த தந்தை பெரியார் அவர்கள், அறிஞர் அண்ணா, TM நாயர், தியாகராஜ செட்டியார் இவங்க எல்லாம் சேர்ந்து உருவாக்கிய ஒரு அற்புதமான ஒரு கொள்கை திட்டம். ஆனா அதுக்கு பிறகு நம்ம ஒரு லெவலுக்கு வந்துட்டோம். அதை விட முக்கியம், இன்னைக்கு காலநிலை மாற்றத்துடைய கொடூரம் நம் தலையை பிடிச்சு ஆட்டி கொண்டிருக்கிறது. மனித சமுதாயத்திற்கே மிகப்பெரிய ஆபத்தாக காலநிலை மாற்றம். இப்ப எல் நினோ அப்படிங்கிற ஒரு பினாமினா முந்தி வந்து 5 வருஷத்துக்கு ஒருக்கா வந்தது, 10 வருஷத்துக்கு ஒருக்கா வந்தது, இப்ப 2023 வந்து திருப்பி 2026 வந்திருக்கு. சோ இதே மாதிரி ஒரு எல் நினோ வந்தப்பதான் 1870களில் ஒரு மிகப்பெரிய பஞ்சம் வந்து தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகாலாம் லட்சக்கணக்கான பேர் இறந்து போனார்கள் என்பது சரித்திரம். இன்னைக்கு அப்படி இறந்து போகக்கூடிய ஒரு நிலைமை வராது. என்ன காரணம்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஃபுட் கிரெயின்ஸ் இருக்கு, எல்லாம் வச்சிருப்போம். ஆனா விவசாயிகள், குடிநீர், இதுக்கெல்லாம் மிகப்பெரிய பிரச்சனை வரப்போகிறது. இதனை மனதில் வைத்துத்தான் அந்த கட்டுரையை நான் எழுதியிருந்தேனோ தவிர, அதற்காக கார்த்திகேய சிவசேனாபதி வந்து விமான நிலையங்களே வேண்டாம்னு சொல்றாரா அப்படின்னா கிடையவே கிடையாது. இன்னைக்கு உலகம் வளர்ந்து இருக்கக்கூடியதில் நான் அது அயலக தமிழர் நல வாரியத்தின் தலைவராக இருந்திருக்கின்றேன். நான் பல வருடங்களாக பல்வேறு நாடுகளுக்கு சென்று இருக்கின்றேன். சென்று தமிழ் சமுதாயத்தை பல ஐக்கிய நாட்டு சபைக்கு போயிருக்கேன். ஐக்கிய நாட்டு சபையோட கருத்தரங்குகளிலே ஆப்பிரிக்கா, ஜப்பான் போன்ற நாடுகளுக்கு போயிருக்கேன். ஸோ அதனால வந்து அங்க யூஎன்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கான்ஃபரன்ஸ் நகோயா, ஜப்பான்ல யுனைடெட் நேஷன்ஸ் என்வாயர்மெண்ட் ப்ரோக்ராமோட இன்விடேஷன்ல 2010 போயிருக்கும்போது எத்தனை பேர்த்த இன்வைட் பண்ணியிருக்காங்களோ அந்த கான்ஃபரன்ஸுக்கு, அவங்க எல்லாம் வந்த அந்த ஃபிளைட்டோடைய கார்பன் சீக்வெஸ்ட்ரேஷன் எடுத்து பார்த்து, எவ்வளவு வந்து கார்பன் ஃபுட் பிரிண்ட் இருக்குன்னு எடுத்து பார்த்து, அதற்காக எத்தனை லட்சம் மரங்களை நட்டு இல்ல அந்த மரங்களை பாதுகாத்து இதை சரி செய்யணும்னு சொல்லி செய்வாங்க. ஸோ இதுதான் ஒரு சரியான ஒரு புரிதலை தவிர, நம்ம இந்திய நாட்டில் இருக்கிற மாதிரி அந்தமான் நிக்கோபார் இருக்கிற மரத்தை வெட்டிட்டு நம்ம மத்திய பிரதேசத்துல மரம் நடுறன்னு சொல்லக்கூடிய ஒரு சுற்றுச்சூழல் புரிதல் வந்து மிக அபத்தமான ஒரு புரிதல். ஸோ அதனால இது கிடைத்த வெற்றி அப்படின்னா, அந்த பகுதி விவசாயிகள் சேலம் சென்னை ஹைவேல வந்து
போராடினாங்க பாத்தீங்களா விவசாயிகள். அதற்கு நமது திராவிட முன்னேற்ற கழகம் சரி, நான் அன்னைக்கு தனிப்பட்ட முறையிலும் சரி பெட்டிஷன் அதுக்கு தயாரிச்சு 1,27,7,000 பேர் கையெழுத்து போட்டு அந்த உலக வங்கிக்கெல்லாம் கடிதங்கள் அனுப்பி இதனை அமல்படுத்த கூடாதுன்னு சொன்னோம். அன்னைக்கு விவசாயிகளுக்கு கிடைத்த வெற்றியாக அதை கொண்டாடினோம். அதே போல எப்படி தூத்துக்குடியில அங்கே விவசாயிகளுக்கு கிடைத்த, அங்க இருக்கக்கூடிய சாமானிய மக்கள், அங்க இருக்கக்கூடிய போராடிய மக்களுக்கு கிடைத்த வெற்றி தான் அந்த தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலை வெற்றி. அதே போலதான் நீங்க தஞ்சாவூர் பகுதியில் இருக்கக்கூடிய நெடுவாசல்ல 3 வருட காலமாக போராடி வந்த விவசாயிகளுக்கு கிடைத்த வெற்றி. அதே எல்லாத்தையுமே நீங்க முன்னேற்றம்னு சொல்லலாம். எல்லாமே டெவலப்மெண்ட், ஜிடிபி எல்லாத்தையுமே ஜிடிபியில் டெவலப்மெண்ட்லயும் பேச முடியாது. அப்புறம் அவங்க விவசாயிகளுடைய எமோஷன் ஒன்று இருக்கு. சில பேர் கேட்கறாங்க, விவசாயிகளுக்கு அந்த பூமிக்கு 2 மடங்கு தானே கொடுத்துருக்காங்கல்ல, கொடுத்துட்டு போக வேண்டியது தானே, விவசாயி மட்டும் விவசாயம் பண்ணி நல்லா இருக்கானா, அதை கேட்க நீ யாரு? இதுதான் ஒரு விவசாயியோட. அதை கேட்க நீ யாரு? நீ பண்ற தொல்லை பத்தி விவசாயி பேச வந்தாங்களா யாராச்சும்? ஏதாச்சும் விவசாயி இத்தனை நாள்ல நீ தமிழ்நாட்டில் லெதர் ஃபேக்டரி நடத்தினா பொல்யூஷன் வருது, நீ நடத்தாதீன்னு சொல்ல வந்தாங்களா? இல்ல பெருந்துறை சிப்காட் போன்ற இடங்கள்ல நடக்கக்கூடிய பொல்யூஷன்னால எத்தனாயிரம் பேர் கேன்சர் இறந்துட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு. அதையெல்லாம் யாராச்சும் விவசாயி தொழில் நடத்துவர்கிட்ட நீ இதையெல்லாம் செய்யாதீன்னு சொல்ல வந்திருக்காங்களா? ஆனா அந்த அறிவு ஜீவின்னு சில ஒரு சின்ன கூட்டம், அந்த கூட்டம் எதை பார்த்தாலும் டெவலப்மெண்ட்லயே தான் பேசுவேன், அதான் பணம் கொடுக்குறாங்கல்ல, கொடுத்துட்டு போனா எல்லாத்தையுமே விற்கிறதுக்கு விவசாயி ஒரு கேடு கட்டவன் கிடையாது. பணத்தை விட சில முக்கியமான விஷயங்கள் அங்கே இருக்கிறது. அந்த மண்ணுக்கும் அந்த மனிதனுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு, சங்க இலக்கியத்துடைய பெருமையை பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் போன்றவர்கள் சொல்லுவாங்க. விவசாயம் செய்யக்கூடியவனை, கால்நடை வைத்திருக்கக்கூடியவரை, ஆடு மாடு வைத்திருக்கக்கூடியவர்களையும் வியாபாரம் செய்து வர்த்தகம் செய்ததையும் சமமாக பார்த்து கொண்டாடியதுதான் சங்க இலக்கியம். இதுதான் தமிழருடைய மரபு. நீங்க வேற எந்த உலகத்துல எந்த ஒரு கலாச்சாரத்திலையும் கால்நடைக்காக மாட்டு பொங்கல்னு ஒரு பொங்கல் வைத்து, விவசாயிகளுக்காக ஒரு பொங்கல் வைத்து அந்த வாச பொங்கல்னு சொல்லி அந்த பொங்கலை கொண்டாடக்கூடிய நிகழ்வு வெகு சில கலாச்சாரங்கள்லயே இருக்கிறது. அதை விட்டுட்டு விவசாயிகள் பூமியை கொடுத்துட்டு போக வேண்டியதான்னு கேட்கறதுக்கு யாருக்கும் எந்த உரிமையும் கிடையாது. அவங்க வேலையை பார்க்கட்டும். எங்கேயோ போய் வெளிநாட்டுல உட்காந்துட்டு கையில கம்ப்யூட்டர் இருக்கு, லேப்டாப் இருக்குன்னு சொல்லிட்டு பெரிய கருத்தியல் தெரிவிக்கக்கூடிய அறிவு ஜீவிகளுக்கு விவசாயிகள் விவசாயம் செய்வதை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு எந்த யோகிதையும் கிடையாது. இல்ல, அதே சமயம் சென்னை மாதிரியான ஒரு நகரத்துக்கு 2வது விமான நிலையம் தேவை அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. 98, 99ல இருந்து அந்த கோரிக்கை வருது. நீண்ட காலமாக அதற்கு ஒரு தேடி ஒரு ஆய்வு செய்து, இப்ப உங்களுடைய கட்சியை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் தங்கம் தென்னரசுவே சொல்லியிருக்காரு, சோழிங்கநல்லூர்ல பார்த்தோம், படலூர்ல பார்த்தோம், பன்னூர்ல பார்த்தோம், இப்படி பல இடங்கள்ல பார்த்து என்னென்ன சிக்கல்கள் இருந்துச்சு, குறைவான சேதாரம் இருக்கக்கூடிய ஒரு இடமா பரந்தூர் இருந்துச்சு, அதனாலதான் தேர்ந்தெடுத்தோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இருக்கக்கூடிய அரசு கூட, தாவேக அரசு என்ன சொல்லுதுன்னா, பின்னாடி ஒரு நல்ல இடத்தை தேர்வு செய்து விவசாயிகள், விவசாயம், இயற்கை வளம் பாதிக்கப்படாதவாறு ஒரு விமான நிலையத்தை அமைப்போம்னு சொல்றாங்க. அப்படி அமைக்கிறது சாத்தியமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வரும். நாளைக்கு தாவேக அரசு இன்னொரு இடத்துல பார்த்தா அந்த ஊர்லயும் ஏரிகள் இருக்கும், நீர்நிலைகள், விவசாய நிலம் இருக்கும், அப்போதும் அந்த ஊர்ல ஒரு மக்கள் போராட தான் செய்வாங்க அப்படின்ற கேள்வியும் வருது. இதை எப்படி நம்ம எடுத்துக்கிறது? அதாவதுங்க, நான் ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாலேயோ இல்ல நான் சிவில் ஏவியேஷனை பற்றியோ நான் ஒரு எக்ஸ்பர்ட் கிடையாது. அண்ட் ஐ கேனாட் கிளைம் டு பி அன் எக்ஸ்பர்ட் ஆன் ஆல் தட். தட்ஸ் நாட் மை பிஸ்னஸ். சில பேருக்கு மாதிரி என்னுடைய லிமிட்டேஷன் என்னன்னு எனக்கு தெரியும், என்னுடைய உயரம் என்னன்னு எனக்கு தெரியும். அதற்கு மேலே எனக்கு எல்லாமே தெரியும்னு சொல்லி கூகுள் பண்ணி 4 வார்த்தைகளை வைத்துக்கொண்டு அதை பண்ணலாம், இதை பண்ணலாம், இங்கே கட்டலான்னு சொல்றதெல்லாம் என்னுடைய வேலை கிடையாது. திரு தங்கம் தென்னரசு அண்ணா அவர்கள் சொன்னது போல நிச்சயமாக தாவேக அரசும் இப்ப சொல்லி இருப்பது போல நிச்சயமாக சென்னைக்கு 2வதாக ஒரு விமான நிலையம் வேண்டும் என்றால் அந்த விமான நிலையத்தை அமைத்துத்தான் ஆக வேண்டும். அதில் மாற்று கருத்து கிடையாது. அந்த விமான நிலையத்தை எங்கே அமைப்பது என்பதை அரசுதான் முடிவு செய்ய வேண்டும். அதுக்குத்தான் தென்னந்தெளிவாக சட்டங்கள் இருக்கிறது. ஸ்டேக் ஹோல்டர் கன்சல்டேஷன் ஒன்று இருக்கு. ஸ்டேக் ஹோல்டர் கன்சல்டேஷன்ங்கிறது யார் அதுக்கு சம்பந்தப்பட்டவர்களோ அவர் இடத்தில் முதலில் பேச்சுவார்த்தை நடத்தி அவங்க அத்தனை பேர்த்துடைய அட்லீஸ்ட் 90% நினைக்கிறேன் அவங்களுடைய கன்கரன்ஸை வாங்கி அதற்கு பிறகு உருவாக்க வேண்டும். ஒன்று. 2வது என்வாயர்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் இருக்கு, EIA. ஸோ EIA நம்ம ப்ராப்பரா கேரி அவுட் பண்ணி, அதுவும் இந்த யூனியன் கவர்மெண்ட் திரு நரேந்திர மோடி வந்த அப்புறம் அந்த அரசு EIA சட்டத்தை எவ்வளவுக்கு எவ்வளவு அதை டைல்யூட் பண்ணி அதை நாசம் செய்ய முடியுமோ சில தனிநபர்களுக்காக அந்த சட்டத்தை நாசம் செய்து வைத்திருக்கிறார்கள். உதாரணத்திற்கு இப்போ அந்தமான் நிக்கோபாரில் நடந்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த அநியாயம், 80,000 கோடியில நாங்கள் டெவலப்மெண்ட்டை கொண்டு வர்றோம், அங்கே ஷிப்யார்டு கொண்டு வர்றோம், அங்கே என்டர்டைன்மெண்ட் சிட்டி கொண்டு வர்றோம், சிங்கப்பூர் மாதிரி அங்கே உருவாக்க
போறோம் சொல்லியிருக்கிறாங்க. அதை இன்னைக்கு ஐக்கிய நாட்டு சபை அதை வந்து செய்யக்கூடாதுன்னு சொல்லி தென்னந்தெளிவாக ஒரு ஒரு அறிவுறுத்தலை இந்திய ஒன்றிய அரசுக்கு அனுப்பி இருக்கிறது. அது ஒரு பக்கம். அதனால எங்கே கொண்டு வரணும் அப்படின்னா அது அந்த முடிவை எடுப்பதற்கோ அந்த அறிவுரை சொல்வதற்கோ எனக்கு தகுதி கிடையாது. இப்போ நீங்க திருச்சிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெரம்பலூர், அரியலூர் மாவட்டங்கள்ல வறண்ட பகுதியா இருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல இருந்து நீங்க பூமிகளை எடுத்து அங்கே ஒன்றை உருவாக்குறீங்கன்னு சொன்னா அங்க பெரிய எதிர்ப்போ பெரிய பிரச்சனையோ அங்க வரப்போறது இல்லை. ஆனா நீங்க காவேரி டெல்டால போய் ஒரு 1000 ஏக்கர் பூமி எடுத்து நான் ஒண்ணு பண்ண போறேன்னு சொன்னா அங்க மிகப்பெரிய பிரச்சனை வரத்தான் போகிறது. அதாவது இன்னைக்கு இந்த எலைட்டிஸ்ட் எல்லாருமே வாழக்கூடிய நிறைய பகுதிகள் இருக்கிறது. நீங்க சென்னையில மெட்ரோ போடுறேன், நான் போயஸ் கார்டன் வழியா கொண்டு போறேன், இல்ல போட் கிளப் வழியா கொண்டு போறேன்னு சொல்லி பாருங்களேன், எவ்வளவு பெரிய போராட்டம் எப்படி எல்லாம் வருது. உச்சநீதிமன்றத்திற்கு ஒரு நாளைக்கு அப்பியர் ஆனா, ஒரு ஹியரிங்க்கு அப்பியர் ஆனா 30 லட்சம் 40 லட்சம் ஃபீஸ் கொடுத்து அப்பியர் ஆகக்கூடிய வழக்கறிஞர்களை கொண்டு போய் நிறுத்தி வழக்கை நடத்தி அவங்க ஆர்டர் வாங்குவாங்க அங்க கொண்டு போக கூடாதுன்னு சொல்லி. இதே மெட்ரோ மயிலாப்பூர் வழியாக வந்தது, உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்பொழுது எவ்வளவு பெரிய போராட்டமாக அது மாறி அந்த மெட்ரோவோட அலைன்மெண்ட்டையே மாத்தினாங்க. ஏன்? அதெல்லாம் முன்னேற்றத்துக்கு வந்து அது தீங்கு கிடையாது. அது ஒரு சாமானிய விவசாயி 1 ஏக்கரா 1.5 ஏக்கரா பூமி வச்சுக்கிட்டு அந்த விவசாயி வேண்டாம் என்னோட வழியா கொண்டு போகாத, எனக்கு இங்க விமான நிலையம் வேண்டாம்னு சொன்னா அது வந்து முன்னேற்றத்திற்கு எதிரான விஷயம். ஆனா வசதி படைத்தவர்கள் மெட்ரோவை மயிலாப்பூர் வழியா கொண்டு வராதின்னு சொன்னா அது வந்து நியாயமான ஒரு விஷயமாக பார்க்கக்கூடிய போக்கு தான் மிகவும் வலியை கொடுக்கக்கூடியது. இதேதான் ஜல்லிக்கட்டு பிரச்சனையிலே ஆச்சு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. நாங்க 2010-11 இருந்து அதில் வாக் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். தடைக்கு அப்புறம் வாக் பண்ண ஆரம்பிச்சோம். அதுலயும் இந்த எலைட்டிஸ்ட் பணக்காரர்கள் உச்ச நீதிமன்றத்துக்கு சென்று ஒவ்வொரு முறையும் கோடிக்கணக்கான ரூபாயை கொடுத்து பெரிய பெரிய வழக்கர்களை வைத்து அவர்கள் வந்து இந்த வழக்குகளை ஜெயிச்சார்கள். நுனி நாட்கள் ஆங்கிலம் பேச முடியாத ஒரே காரணத்திற்காக நாங்கள் வந்து எங்களை வந்து ரொம்ப மோசமாக நடத்தி ஒரு பார்பேரிக் கல்ச்சர் நல்லா சொல்லி எங்களை இது செஞ்சாங்க. ஜல்லிக்கட்டுக்காக எதற்காக போராடினோம்? அந்த மாடுபிடி வீரர்களுக்காக மட்டுமா, மாடுகளுக்காக மட்டுமா? கிடையாது. 4500 வருட கால ஒரு பாரம்பரியம் இருக்குது. குறைந்தபட்சம் 4500 வருட கால பாரம்பரியம் அதுக்கு இருக்கிறது. சோ இந்த மாதிரி ஒவ்வொன்னையும் வந்து சாமானிய மக்கள் இருக்கிறது எல்லாம் நான் அழிச்சிருவேன், அதை நான் பார்பேரிக்குன்னு சொல்லுவேன், ஓல்ட் ஏஜ் தாட்ன்னு சொல்லுவேன், அதெல்லாம் வந்து பழமைவாதி பேசக்கூடிய விஷயம் சொல்லுவேன்னா அது எந்த விதத்துல நியாயம்? அப்பாவை அப்பா தானே கூப்பிடுறோம், 3000 வருஷம் கழிச்சோம். சித்தப்பாவை சித்தப்பா தானே கூப்பிடுறோம், அத்தை தானே கூப்பிடுறோம், அத்தையை சித்தின்னு கூப்பிடல. இல்ல மாடர்ன் டே வந்த அப்புறம் சில விஷயங்களே விவசாயிகளுக்கு அவர்கள் பூமி முக்கியம். சுற்றுச்சூழல் ஆர்வலராக இருக்கக்கூடிய அனைவருக்கும் சுற்றுச்சூழல் முக்கியம். சென்னையுடைய அந்த நீர் அங்கே போய் அந்த பகுதிக்கு போகிறது. ஏற்கனவே நம்ம பள்ளிக்கரணை போன்ற மார்ஷ்லாண்டை எல்லாம் நம்ம இழந்திருக்கிறோம். அதுக்கெல்லாம் ராம்சார் அங்கீகாரம் கொடுத்து இன்னைக்கு நிறைய விஷயங்களை வந்து போன அரசு எத்தனை விஷயங்கள் செஞ்சது, எத்தனை சுற்றுச்சூழல் மையங்களுக்கு ராம்சார் அங்கீகாரம் கிடைத்தது என்பதை பற்றி நமக்கு தெரியும். அதனால இது வந்து முன்னேற்றத்துக்கு எதிரானதோ ஒரு அரசுக்கு எதிரானதோ ஒரு கொள்கைக்கு எதிரானதோ எல்லாம் கிடையாது. இது சாமானிய மக்கள் சாமானிய விவசாயிகளுடைய வெற்றியாத்தான் பார்க்கிறேன். நிச்சயமாக ஒரு விமான நிலையம் வேண்டும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. அன்னைக்கு கூட சென்னையில் நாங்கள் ஒரு சில மாதங்களுக்கு முன்பு பேசி கொண்டிருக்கும் பொழுது சுற்றுச்சூழலை சேர்ந்த சில பேர் பேசி கொண்டிருக்கும் பொழுது ஒரு சஜஷன் சொன்னாங்க. எனக்கு அது எவ்வளவு தூரம் வயபிள்னு எனக்கு தெரியாது, அதை நான் ஓப்பனாக சொல்றேன். விமான நிலையத்திற்கு வடபுறமாக ஓடிஏ இருக்குது, ஆபீசர்ஸ் ட்ரைனிங் அகாடமின்னு சொல்லிட்டு இருக்கு. அந்த இந்த படத்துல கூட பார்த்திருப்பீங்க, சிவகார்த்திகேயன் பார்த்திருப்பீங்க. அந்த ஓடிஏ வந்து பாத்தீங்கன்னா அந்த ஓடிஏல வந்து 740 ஏக்கர் இருக்குங்களாமா. ஐ மே பி ராங், இட் மே பி 700, இட் மே பி 800, எனக்கு அது கரெக்டா தெரியல. நிலையத்தை வந்து நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும். மீனம்பாக்கம் ஏர்போர்ட் அப்படியே கண்டினியூட்டி. ஓடிஏக்கு நீங்க வெளியில எங்க வேணாலும் பூமி கொடுக்கலாம், நாட் நெசசரிலி இன்சைட் த சிட்டின்னு சொல்லி ஒரு கருத்தை பேசிட்டு இருந்தாங்க. சோ இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்கா, பண்ண முடியுமா அப்படின்னா வெல் அண்ட் குட். வேற எந்த ஸ்டேட்லயுமே வேற எந்த மாநிலத்திலயுமே இல்லாத ஒரு விஷயம். சென்னை சிட்டிக்குள்ளேயே நமக்கு ஒரு நல்ல அற்புதமான ஒரு விமான நிலையம் அமைய முடியும்னாலும் அது நமக்கு வரவேற்கத்தக்கதான். அப்புறம் இந்த பெங்களூர் ஏர்போர்ட்டை பத்தி பேசுறோம், ஹைதராபாத் ஏர்போர்ட்டை பத்தி பேசுறோம். நீங்க ஒரு கிராஃப் ஒன்று போட்டு பாருங்க. நீங்க கிராஃப் போட்டு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுடைய குரோத்தை கர்நாடகாவோட குரோத்தோட, ஆந்திராவோட குரோத்தோட, தெலுங்கானாவோட குரோத்தோட போட்டு பாருங்க. அந்த நீங்க ஜியாகிரபிக்கல் லொகேஷன்ல தமிழ்நாட்டுல எல்லா பக்கமும் குரோத் இருக்கும். அப்கோர்ஸ் சென்னையோட கிராஃப் கொஞ்சம் ஹையா இருக்கும். ஆனா இதே கோயம்புத்தூர் வெஸ்டர்ன் தமிழ்நாடோட குரோத் நல்லா இருக்கும், சதர்ன் தமிழ்நாடோட குரோத் கொஞ்சம் கம்மியா தெரியும். இந்த பக்கம் நீங்க மதுரை ரீஜன் போனீங்கன்னா குரோத் நல்லா இருக்கும். இப்படி ஒவ்வொரு
ரீஜன்லயே growth பிரமாதமா இருக்கும். சென்னை மட்டும் வளர்ந்துருக்காது தமிழ்நாட்டுல. ஆனால் நீங்க கர்நாடகா எடுத்துட்டீங்கன்னா பெங்களூர் தவிர எங்கேயுமே growth கிடையாது. மைசூரோ பெங்களூரோ வேற எங்கேயுமே இந்த growth பெங்களூர் அடைஞ்ச growth கிடையாது. அதே மாதிரிதான் நீங்க ஆந்திரா எடுத்துட்டீங்கன்னா, நீங்க தெலுங்கானா எடுத்துட்டீங்கன்னா, ஹைதராபாத்தை தவிர எங்கேயுமே பெரிய growth-ஏ கிடையாது. சோ நம்ம என்ன சொல்ல வரோம்னா, வேற எந்த ஸ்டேட்லயுமே 4 இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ஸ் கிடையாது. நம்மளோட மதுரையில ஒரு இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் இருக்கு, திருச்சியில ஒரு இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் இருக்கு, கோவையில ஒரு இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் இருக்கு, சென்னையில ஒரு இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் இருக்கு. சோ 4 இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் தமிழ்நாடு. அப்புறம் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ங்கிறது அஃப்கோர்ஸ் ரொம்ப அழகான ஒரு ஜம்முன்னு ஒரு ஏர்போர்ட் இருந்தா பெருமை தான். அட் வாட் காஸ்ட்? இன்ஃபேக்ட் எனக்கு வந்து பெங்களூர் ஏர்போர்ட் ரொம்ப அழகா இருக்கும், பார்ப்பதற்கு அற்புதமாக இருக்கும், மேலே எங்கேயும் பார்க்கலாம், நின்று போட்டோ எடுத்துக்கலாம். கொச்சின் ஏர்போர்ட் போனீங்கன்னா அந்த மாதிரி இருக்காது. ஆனா கொச்சின் ஏர்போர்ட் இஸ் மோர் பிராக்டிக்கல். இப்போ என் காரை கொண்டு பார்க் பண்ணிட்டு நான் 7 நாளைக்கு வெளியூர் போறேன், வெளிநாடு போறேன்னா கொச்சின் ஏர்போர்ட்ல ஒரு நாளைக்கு 280 இருந்து 300 ரூபா. பெங்களூர் ஏர்போர்ட்ல 1000 இருந்து 1200 ரூபா. கொச்சின் ஏர்போர்ட் யார் நடத்துறாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கேரளா அரசும் கேரளா மாநிலத்து மக்களும் வெளிநாட்டு வாழ் கேரளா மக்கள் எல்லாம் சேர்ந்து NRK சொல்லக்கூடிய நான் ரெசிடென்ட் கேரளைட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஷேர் ஹோல்டர்ஸா அந்த விமான நிலையத்தை நடத்துகிறார்கள். இதே போல ஒரு அற்புதமான ஒரு திட்டத்தை இங்க தமிழ்நாடு அரசும் கொண்டு வந்தா மிக அற்புதமாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்து. இப்ப நீங்க வந்து இன்னொரு பக்கம் போய் பூமி எடுக்கிறோம். பூமி எடுக்கும் போது அங்க இருக்கக்கூடிய விவசாயிலேயே அதுல ஸ்டேக் ஹோல்டர் இன் டெவலப்மெண்ட் இன் growth-ஆ கொண்டு வாங்கல. இப்ப அந்த விவசாயிக்கு வந்து 10 லட்சம் ரூபாய் கொடுக்குறீங்கன்னு வைங்களேன், 50 லட்சம் ரூபாய் கொடுக்குறீங்க, 30 லட்சம் ரூபாய் கொடுக்குறோம்னா அந்த 30 லட்சம் ரூபாயில ஒரு 3 lakhs-யோ 5 lakhs-யோ வந்து ஒரு பெய்டப் கேபிட்டலா எடுத்து ஒரு ஷேர் ஹோல்டரா அந்த விவசாயி அந்த விமான நிலையத்தில் கொண்டு வருவதற்கு என்ன வாட் இஸ் ஸ்டாப்பிங்? ஏன் அந்த விவசாயி ஒரு ஷேர் ஹோல்டரா இருந்து அவருக்கு வருஷம் ஆனா ஒரு ஃபியூ இயர்ஸ் கழிச்சு அவருக்கு வருஷம் ஆனா ஒரு வருமானம் வந்துன்னா வேண்டான்னு சொல்றோமா? இப்படி பூமி எடுக்க போறீங்கன்னு ஆச்சு. பூமி எடுத்து தான் ஒரு முன்னேற்றம் வரப்போகிறது. அந்த பூமி சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு இல்லாமல் நல்ல 2 போகம் 3 போகம் விளையாத பூமியாக இருக்கும் பொழுது அந்த விவசாயிகளுக்கு அவங்களே ஒரு ஸ்டேக் ஹோல்டரா உள்ள கொண்டு வந்தா ரொம்ப நல்லா இருக்குமே, கேரளா மாடல் மாதிரி. சோ அப்புறம் இன்னொரு விஷயம் வந்துங்க, எனி ஏர்போர்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது வந்து ஜாகிரபிக்கல் ப்ராக்சிமிட்டி தான் முக்கியமோ தவிர, எங்க ஊர்ல இருந்து நான் இருக்கிற ஊருக்கு காங்கேயம் பக்கத்துல இருந்து எனக்கு சென்னை வர்றதுக்கு 8.5 9 hours இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டுக்கு. எனக்கு இங்க இருந்து பெங்களூர் போறதுக்கு 5 மணி நேரம். இங்க இருந்து கொச்சின் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் எனக்கு போறதுக்கு 3.5 மணி நேரம். நீங்க சொல்லுங்க, நான் வந்து எந்த ஏர்போர்ட்டுக்கு போவேன்? உங்களுக்கு பக்கத்துல இருக்க ஏர்போர்ட். இதுதான் லாஜிக். நான் கொலம்போ போகணும் அப்படின்னா, நான் ஸ்ரீலங்கா போகணும்னா எனக்கு நியரஸ்ட் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் திருச்சி இல்ல கோயம்புத்தூர். இந்த 2 ஏர்போர்ட் வந்து நான் போயிட்டே இருக்க போறேன். சிங்கப்பூர் போகணும்னா கோயம்புத்தூர் இருந்து ஃபிளைட் இருக்குது, கல்ஃப் போறதுக்கு கோயம்புத்தூர் இருந்து ஃபிளைட் இருக்கு. இன்னும் அதிகம் பண்ணலாம், இன்னும் ஃபிளைட்ஸ் அதிகம் பண்ணலாம், இன்னும் எல்லா ஏர்போர்ட்டையும் இன்க்ரீஸ் பண்ணலாம். பேசிக் ஐடியாவே தமிழ்நாடு வந்து கலிபோர்னியா மாதிரி ஒரு ஸ்டேட், அதிக விமான நிலையங்கள் எல்லாம் உள்ள ஒரு மாநிலம். அப்புறம் விமான நிலையங்கள் நிறைய இருந்தா அற்புதமான மாற்றம் முன்னேற்றம் வந்துவிடும் என்றால், உத்தரப்பிரதேஷ்ல கடந்த 3-4 வருஷத்துல 7 ஏர்போர்ட் கட்டியிருக்காங்க. என்ன முன்னேற்றம் வந்திருக்குன்னு சொல்லுங்க. சோ இந்த சென்னை மீனம்பாக்கம் விமான நிலையத்தை வைத்துதான், காமராஜர் டெர்மினல், அண்ணா டெர்மினலை வைத்துத்தான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய முன்னேற்றத்தை, இவ்வளவு பெரிய growth தமிழ்நாடு அடைஞ்சிருக்கு. நீங்க ஜூன் 13ஆம் தேதி அந்த பதிவை போட்டிருந்தாலும் நேற்றெல்லாம் சிலர் அதை எடுத்து பகிரும் போது கட்சி ரீதியா உங்களுக்கு எதுவும் அழுத்தம் தராங்களா? ஏன் இந்த மாதிரி பதிவு போட்டீங்க அப்படின்ற மாதிரி எதுவும் கேள்விகள் வருதா? கழகத்திற்கும் ஒரு சுற்றுச்சூழல் சேர்ந்த ஒரு அட்வைஸ் ஒரு தேவைன்னா அதையும் சுட்டிக்காட்ட சுற்றுச்சூழல் அணிக்கு பொறுப்பு இருக்கிறதுன்னு சொல்லியிருப்பார். சோ சுற்றுச்சூழல் அணியுடைய செயலாளர்ங்கிற முறையில இன்னைக்கு நான் இருக்கிறேன், நாளைக்கு இன்னொருத்தர் இருப்பாங்க.